Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back RK Home Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா காரசாரமா நண்டு கிரேவி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை நான் வீடியோக்குள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பெரிய சைஸ் நண்டு எடுத்திருக்கேன். அதை நான் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு டவாவில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த சீரகம் சோம்பு மிளகுக்கு பதிலாக பொடியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அந்த பொடியை வந்து சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக ஷாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் வதங்கணுன்ற தேவையில்லை, சும்மா ரஃப்பாக நம்ம வந்து வதக்கினாலே போதும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு எடுத்து ஈக்குவல் குவான்டிட்டியாக வந்து அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சியோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரஃப்பாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து குழஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது, ரஃப்பாக வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வேகிறதுக்காண்டி ஒரு 1/4 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியிலே நம்ம ஆனியன் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆகணும். ஆனியன் தக்காளி எல்லாம் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்க எல்லா மசாலா வந்து நல்லா குக் ஆகிறதுக்காக இனி ஒரு 1/4 கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 சில் தேங்காயை வந்து நல்லா துருவி வந்து மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு அந்த மிக்ஸை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம இறக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸ் வந்து ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி கிரேவி பண்ணுறான்றதை பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு டவாவில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுன்னே 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை அதில் சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக குழம்பா வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து செமி கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்றனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவியோட பச்சை வாசனை போகிறதுக்காக 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நாம் அதுக்காக லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ நண்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த கிரேவி நண்டோட எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் நண்டு எடுத்துருக்கனால இது வேகிறதுக்கு வந்து 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இதே நீங்கள் சப்போஸ் சின்ன நண்டாக எடுத்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ நல்லா 20 நிமிஷம் வேகட்டும். லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வாசத்துக்காக நம்ம வந்து தூவிடலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்கே ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணேன்றதுக்காக வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.